கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். என்னடா நம்முடைய வாழ்க்கையில எதையுமே நம்மளால சாதிக்க முடியல, எது எடுத்தாலும் பிரச்சனை, ஒரே தோல்வி மயமா இருக்கு, ஜெயிக்க முடியல. இப்ப நம்ம கூட இருக்கிறவங்கலாம் நல்லா இருக்கிறாங்களே, அவங்க எதை வேணாலும் நினைக்கிறாங்களோ அதை சாதிக்கிறாங்க. ஆனா நம்மால அது முடியல. ஏன்னா நம்மளால சாதிக்க முடியல. நமக்கு ஏற்ற காலத்துல பொருளாதார தேவைகள் நிறைவேறதில்ல. இப்படி மனம் போட்டு பதறி புலம்பிக் கொண்டு இருக்கிற மக்களுக்கு இன்றைக்கு ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதுள்ளவர்கள் துன்பப்படுவார்கள். அப்புறம் எதுக்கு நாம போய் தேவ பக்தியா இருக்கணும்? எதுக்காக தேவ பக்தியா இருக்கணும்? துன்பப்படுறதுக்கா? ஏங்க, நம்ம துன்பத்திலிருந்து விடுவிக்கப்படணுங்கிறதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டோம். நம்ம வாழ்க்கையில எந்த துன்பமும் வந்துடக்கூடாது, நாம சகஜமா எல்லா மனிதர்களை போல நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம இயேசு கிறிஸ்துவையே ஏத்துக்கிட்டோம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தோம். ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தேவ பக்தியா நடக்கிறதுக்கு மனதுள்ளவர்களா இருந்தீங்கன்னா துன்பப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லுதே. என்னங்க இது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வருது இல்லையா? துன்பம் என்பது 2 வகைப்படும். நல்லா கவனிச்சுங்க. துன்பம் என்பது 2 வகைப்படும். ஒண்ணு மாமிச பிரகாரமான ஒரு துன்பம், இன்னொன்று ஆவிக்குரிய ஒரு துன்பம். ஆவிக்குரிய துன்பம்னா என்ன, மாமிச பிரகார துன்பம்னா என்ன அப்படின்னு நான் சொல்றேன். தேவ பக்தியாய் நடக்காதவர்களுக்கு வருகிற துன்பம், தேவ பக்தியாய் நடக்கிறவர்களுக்கு வருகிற துன்பத்தை தனியா சொல்றேன். தேவ பக்தி இல்லாதவர்களுக்கு வரக்கூடிய ஒரு துன்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க இந்த உலக பிரகாரமா எல்லா காரியத்தையும் செய்வாங்க. தேவையில்லாத முதலீடு பண்ணுவாங்க, தேவையில்லாத நண்பர்களோட சேருவாங்க, தேவையில்லாத பழக்க வழக்கத்தை பழகுவாங்க, தேவையில்லாத சம்பாஷணைகள் வச்சிருப்பாங்க, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவாங்க, தேவையில்லாத செயல்களை செய்வாங்க. அதனால வரக்கூடிய துன்பம் இருக்கு பாத்தீங்களா, அந்த துன்பத்துல அவங்க நிறைய இழந்துருவாங்க. இழக்கிறது மட்டும் இல்லாம அவங்க வாழ்க்கையில இனி சந்தோஷம் என்பதே இல்லாத அளவுக்கு போயிடும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருக்கும், பிள்ளைகளுக்குள்ள சண்டை இருக்கும், பெற்றோர்களும் பிள்ளைகளும் பிரிஞ்சு இருப்பாங்க, கணவனும் மனைவியும் பிரிஞ்சு இருப்பாங்க, ஒற்றுமை இருக்காது, வீட்டுல ஒரு சமாதானம் இருக்காது. இதெல்லாம் தான் அங்கே வருகிற ஒரு துன்பம். இது யாருன்னா தேவ பக்தி இல்லாதவர்களுக்கு வருகிற துன்பம். ஏன்னா அவன் எந்த ஒரு காரியத்தையும் துணிகரமா செய்வாங்க. இது தப்பா இருந்தாலும் சரி, அல்லது அது பாவச் செயலா இருந்தாலும் சரி, துன்மார்க்கமான காரியமாக இருந்தாலும் அவங்க துணிஞ்சு செய்வாங்க, தைரியமா செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள கடவுள் பயம் அப்படிங்கிறது இல்லை, தேவ பயம்ங்கிறது இல்லை. அதை பத்தி அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இந்த உலக இச்சைகளிலும் உலக சம்பாஷணைகளிலும் அவங்க மயங்கி போய் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கடவுளுடைய காரியம், கடவுளோட பயம்னா என்னன்னு தெரியாது. அவர்களுக்கு வருகிற துன்பம், இதிலிருந்து அவங்க மீண்டு வரவே முடியாது. அவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறிதான். அநேக நண்பர்கள், அநேக சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்ளுகிறத நம்ம பார்க்கலாம். கடன் பிரச்சனையில, அல்லது சமாதானம் இல்லாதனால, கள்ள தொடர்புல,
இன்றைக்கு அதிகப்படியா மீடியாக்கள் பார்த்தீங்கன்னா, கள்ள தொடர்புகள்ல நெறைய பேர் இறந்து போறாங்க. மனைவி கணவன கொன்னு போடுறா. அந்த கள்ளக்காதலனோட சேர்ந்து மனைவி வந்து கணவன கொன்னு போடுறா. சிற்றின்ப பிரியனா இருக்கிறான். விபச்சார பாவத்துல 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணி செத்து போறாங்க. அடிதடி. அவன அடிச்சு கொல்றாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த துன்பங்கள் வருவதற்கு காரணம் என்ன? அவனிடத்துல தேவ பயம் இல்ல. கடவுள் பயம் இல்ல. இப்படிப்பட்ட துன்பங்கள் யாருக்கு வருது அப்படின்னா, இந்த உலகத்துல மாமிச பிரகாரமான இச்சைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட துன்பம் வரும். அந்த துன்பத்திலிருந்து மீண்டு வர முடியாது. அந்த துன்பம் அந்த குடும்பத்தை அழிச்சிரும். அந்த தனிப்பட்ட மனிதனை அழிச்சிரும். அவர்களுக்குள்ள இருக்கிற சமாதானத்தை அழிக்கும். அவர்களுடைய அவருடைய எல்லாவற்றையும் அழிச்சிரும். இந்த துன்மார்க்கமான காரியத்தை செய்யறதுனால வர துன்பம். நீங்க வேதத்துல ஒரு வசனம் உண்டு. இன்னும் கொஞ்ச காலம்தான், நீங்கள் உற்று நோக்கினால் துன்மார்க்கனை காணும். அவனை தேடி ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, அவன் இந்த உலகத்துல வாழ்ந்ததுக்கு உண்டான வேறு கூட இருக்காது. அடையாளம் கூட இருக்காது. அப்ப இவ்வளவு பெரிய அழிவை ஏற்படுத்துகிற ஒரு துன்பம். அது மாமிச பிரகாரமான துன்பம். இந்த துன்பத்தை கர்த்தர் ஒரு நாள் நமக்கு தரமாட்டாரு. இந்த துன்பத்தை வசனம் சொல்லல. இந்த வசனம் என்ன சொல்லுது? நீதிமான்களுக்கு வருகிற துன்பம் அநேகமாய் இருக்கும். தேவ பக்தியோடு நடக்கிறவர்களுக்கு துன்பம் இருக்கும். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. அப்ப என்ன துன்பம் அது அப்படின்னா, உணவுக்கு பஞ்சம் இருக்கும். ஆனா அது கிடைக்கும். நாம பசிக்கிற நேரத்துல சாப்பிட முடியலையேன்னு நினைப்போம். ஒரு நாள் பட்டினியாவும் இருப்போம். ஆனா கர்த்தர் நிறைவா நமக்கு தருவார். ஒரு காரியத்தை நம்ம உடனே நிறைவேற்ற முடியலையேன்னு நினைப்போம். நம்முடைய முயற்சியில நாம எடுக்கிற ஒரு முயற்சியில வந்து நமக்கு அந்த காரியம் நிறைவேறலைன்னா நாம என்ன நினைப்போம்? என்ன இப்படி நடக்காம போயிருச்சேன்னு நினைப்போம். ஆனா கர்த்தர் ஒரு சித்தம் வச்சிருப்பார். அப்ப கர்த்தருடைய சித்தத்தை அறியாமல் செய்யறோம் பாத்தீங்களா? அப்ப வருகிற துன்பத்தை தான் சொல்றாரு. நீங்க தேவ பக்தியோட நடக்க முயற்சிக்கிறீங்க. அப்ப தேவனோட சன்னிதானத்தை, தேவ சமூகத்துல எல்லாத்தையும் விட்டுற வேண்டியதானே? நம்முடைய முயற்சியில நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம்னா, உடனே அதுக்கு வரக்கூடியதை நம்ம துன்பமா நினைக்கிறோம். அந்த துன்பத்தை தான் இங்க சொல்றாரு. எல்லாவற்றையும் அவரு பார்த்துக்குவாருங்க. அவரிடத்துல ஒப்படைங்க. இப்ப நாம என்ன பண்ணுவோம்னா, இந்த உலகத்துல ஆடம்பர வாழ்க்கை வாழ மாட்டோம். அப்ப ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அந்த பொருளாதாரம் நமக்கு மீதியாயிரும். பாவச் செயல் செய்ய மாட்டோம். விபச்சாரம் பண்ண மாட்டோம். வேசித்தனம் பண்ண மாட்டோம். திருட மாட்டோம். பொய் பேச மாட்டோம். இதெல்லாம் நமக்கு இல்லைங்கிறப்போ, நம்மள என்ன பண்ணுவாங்கன்னா, ஒதுக்கி வைப்பாங்க. இவன் வந்து எதுக்குமே ஆக மாட்டான். இவன் எதுக்கும் ஆக மாட்டான். இந்த பொண்ணு எதுக்குமே ஆக மாட்டா. இந்த குடும்பம் எதுக்குமே ஆகாது. இவங்க பெரிய கடவுளுடைய அப்படியே நேரடியா கடவுள் இடத்துல இருந்து வந்தவங்க. அதனால இவங்கள வந்து நாம வந்து எந்த விதத்திலையும் சேர்த்திக்க கூடாதுன்னு சொல்லி நம்மள ஒதுக்கி வைப்பாங்க பாருங்க. அது ஒரு துன்பம். தேவ பக்தியா நடக்கிறவங்களுக்கு அந்த துன்பம் அதிகமா வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த உலக மக்கள் நம்மோடு உறவாடுவதிலிருந்து நம்மை வேறு பிரிச்சு வைக்கிறாங்க பாத்தீங்களா? அது ஒரு துன்பம். நம்மை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா? அது ஒரு துன்பம். நம்மை விலக்கி வைக்கணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா? அது ஒரு துன்பம். நம்ம கூட மற்றவர்களை போல புழங்க மாட்டேன்னு சொல்றாங்களா? அது ஒரு துன்பம். இப்படிப்பட்ட துன்பங்களைத்தான் நாம் அனுபவிக்கணும். தேவ பக்தி உள்ளவர்களுக்கு அப்படிப்பட்ட துன்பம் தான் வரும். இந்த துன்பம் சாதாரணமான விஷயம். தேவ பக்தியாய் நடக்கிற ஒவ்வொருவருக்கும் வரக்கூடிய துன்பம். மற்றவர்கள் பார்த்து நம்மளை கேலி பண்ணுவாங்க. வந்துட்டாங்க சாமியார் அப்படிம்பாங்க. வந்துட்டாரையா, போதனையாளர் வந்துட்டாரு. அவரை கேளுங்க. எங்க வீட்டுக்கு எதிரில ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க சும்மா என்ன வெறுமனே கிண்டல் பண்ணுவாங்க. என்ன போதகரே, இன்னைக்கு மழை வருமா அப்படிம்பாங்க. அப்படியே கேட்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. 4, 5 பேர் எல்லாம் பெண்கள் எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் வெளியே உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, நீங்க இவரை கேளுங்க, ஜோசியம் சொல்லுவாரு. இன்னைக்கு மழை வருமா வராதா அப்படின்னு சொல்லி ஜோசியம் சொல்லுவாரு அப்படின்னு கேலி பண்ணுவாங்க. எனக்கு அது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் நான் சிரிச்சுக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். ஒரு நாளுங்க
நீங்க விசுவாசிங்க நான் சொல்றத. ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னா, மழை வருவதற்கான சிம்டம்ஸ் கொஞ்சம் கூட கிடையாது. சாயந்தரம் 7 மணி. மீன் பூத்து இருக்கு அப்படியே. வானத்த அண்ணாந்து பார்த்தா மீன்கள் பூத்து இருக்கு. அழகான நிலவு வெளிச்சம். எல்லாம் வெளிய உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நானும் வெளிய வந்து உட்கார்ந்தேன். உட்கார்ந்தப்ப அந்த அம்மா வேணும்னே வெறுமனே என்ன கிண்டல் பண்றதுக்காக, "இன்னைக்கு மழை வருமா?" அப்படிங்கிறாங்க. அப்ப நான் சொன்னேன், ஒரே 5 நிமிஷம் அமைதியா இருந்தேன். அல்லேலூயா! ஸ்தோத்திரம் ஆண்டவரே! இவங்க வெட்கப்படும்படியா இன்னைக்கு மழை வரணும். இவங்க வெட்கப்படணும். அதுக்காக இன்னைக்கு மழை வரணும். அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், "மழை இன்னைக்கு வரும்" அப்படின்னேன். "எத்தன மணிக்கு வரும்னாங்க?" "வரும். மழை வரும் அவ்வளவுதான்." சரின்னு உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். மணி 7 மணி 8 ஆச்சு, 8 9 ஆச்சு, 9 9:30 ஆச்சு. 9:30 மணிக்கு துளி விழுகுதுங்க. ஆமென். அல்லேலூயா. 9 மணிக்கு துளி 9:30 மணிக்கு துளி விழுகுது. என்ன ஜோசியக்காரர் சொன்னது நடந்துருச்சாட்டிருக்குது அப்படின்னு. நான் ஜோசியக்கார் இல்ல, நான் கடவுளுடைய மகன் அப்படி. தேவ பக்தியுள்ள மகன். 9:30 மணிக்கு மழை பிடிச்சு பெய்யுதுங்க. எவ்வளவு நேரம் பெஞ்சது தெரியுங்களா? ஒரு 10 நிமிஷம் கூட பெஞ்சிருக்காது. மழை பெஞ்சது. இது எதுக்காக பெஞ்சது தெரியுங்களா இந்த மழை? இயற்கையா பெஞ்ச மழை இல்ல. எங்க எல்லா இடத்துலயும் மழை பெய்யல. நாங்க இருக்கிற அந்த ஊருக்குள்ள மட்டும் மழை பெய்யுது. 10 நிமிஷம் பெய்யுது. எவ்வளவு ஆச்சரியமான ஆண்டவர் பாத்தீங்களா? அப்ப கடவுள் பக்தி உள்ளவர்களுக்கு, தேவ பக்தி உள்ளவர்களுக்கு இப்படிப்பட்ட அவமானங்கள் எல்லாம் ஒரு துன்பம். இப்படிப்பட்ட கேலி கிண்டல் எல்லாம் ஒரு துன்பம். எங்க எங்க பக்கத்து வீட்டுல ஒரு அம்மாவுக்கு கொஞ்சம் மருத்துவத்துல, அதாவது மருத்துவமனையில போய் சேர்றாங்க சென்னையில. சென்னையில அந்த அம்மாவுக்கு ஆபரேஷன். அங்க இருந்து போன் பண்றாங்க. என்னன்னு, "அக்கா, அந்த அண்ணன்கிட்ட சொல்லி எனக்காக ஜெபம் பண்ண சொல்லுங்க." இப்ப பாத்தீங்களா? இந்த அவமானத்துக்கு மத்தியில அவங்க கரெக்ட்டா என்ன கேலி பண்ற அந்த அம்மா உட்கார்ந்து இருக்கிறப்பவே பக்கத்து வீட்டுக்கார அம்மா வந்து சொல்றாங்க, "அண்ணா, நேத்து பாப்பாவுக்கு ஆபரேஷன் சக்சஸா முடிஞ்சது. நல்லா இருக்கிறாங்க. நீங்க ஜெபம் பண்ணுனதுக்கு நன்றி. அந்த கடவுள் தான் அவள காப்பாத்தி இருக்கிறார்." அப்படின்னு வந்து சொல்றப்ப, தேவன் எவ்வளவு மகிமைப்படுறாரு பாத்தீங்களா? அப்ப தேவ பயம் உள்ள, தேவ பக்தியோடு நடக்க விருப்பம் எடுக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட துன்பங்கள், அவமானங்கள், கேலி, கிண்டல், கூத்து இதெல்லாம் நடக்கும். இதுதான் நமக்கு வர்ற துன்பம். இந்த துன்பத்துல அந்த துன்பத்தை நாம அனுபவிச்சிட்டோம்னா, அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு மகிமை இருக்கு. அதனால துன்பப்படுகிறோமே என்று நீங்க என்ன பண்ணிராதீங்க, ஒரு நாளும் மனசு விட்டுறாதீங்க. அந்த துன்பத்தை தாண்டி ஒரு மகத்துவமான வாழ்க்கை நமக்கு உண்டு. அந்த துன்பத்தை தாண்டி ஒரு மிகப்பெரிய பெருமை நமக்கு உண்டு. அந்த துன்பத்தை தாண்டி நம்மள ஒரு உயர்ந்த இடத்துல வைப்பார். அதனால நீதிமான்களுக்கு வருகிற துன்பம் அநேகமாய் இருக்கும். கர்த்தர் அதிலிருந்து விடுவிப்பார். அதே மாதிரி தேவ பக்தியாய் நடக்கிறவர்களுக்கு துன்பப்படுவார்கள். அது அவசியம். அன்பானவர்களே, உங்களுக்கு இருக்கிற துன்பம், உங்களுக்கு இப்பொழுது இருக்கிற துன்பம் சாதாரணமானது. அது வந்து நீங்க அனுபவிக்க வேண்டியதுதான். நாம எல்லாரும் அனுபவிச்சுதான் தீரணும். ஏன்னா நம்ம சௌந்தரியமாவே ஐஸ்வர்யமாவே வாழ்ந்துட்டு இருந்தோம்னா, துன்பப்படுகிறவர்களுடைய நிலை என்னங்கிறது நமக்கு தெரியாது. அதனால கர்த்தர் நம்மையும் துன்பப்படும்படியா செய்வார். அதை அனுபவிக்க செய்வார். அதை அனுபவிச்சாதான் துன்பப்படுகிறவனுக்காக நாம என்ன பண்ண முடியும்? ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ண முடியும். துன்பப்படுகிறவர்களுக்காக நாம கர்த்தரிடத்துல போராட முடியும். துன்பப்படுகிறவர்களுக்கு நாம ஆறுதல் சொல்ல முடியும். அதற்காகத்தான் நமக்கு வருகிற துன்பம். நீங்க கவலைப்படாதீங்க. நிச்சயமாகவே துன்பங்கள் விலகி உயர்ந்த இடத்துல கர்த்தர் உங்களை வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி. தேவ பக்தியாய் நடக்க விருப்பப்படுகிறவர்கள் துன்பப்படுவார்கள். நீதிமான்களுக்கு வருகிற துன்பம் அநேகமாய் இருக்கும். கர்த்தர் விடுவிப்பார். இதெல்லாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு வருகிற துன்பமாக இருந்தாலும், அது சூரியனை கண்ட பனி போல விலகி சென்று ஒரு நல்ல அற்புதமான வாழ்க்கையை நீர் காண்பிப்பீர். அதற்காக நன்றி. உம்முடைய இரக்கமும் உம்முடைய கிருபையும் அன்பும் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்கள் துன்பங்களை விலக்கி எங்களை நீர் பெருமைப்படுத்தும்.
ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,